ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான போர்த்தா ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த போர்த்தா ரெசிபியை நீங்கள் சப்பாத்தி இல்லை சூடான ரைஸோடு போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டை எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வரணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இதுலேயே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நார்மல் காஞ்ச மிளகாவும் 4 காஷ்மீரி மிளகாய் கலருக்காகவும் சேர்த்துருக்கேன். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறப்போ ரொம்ப கருப்பாக வர அளவுக்கு வதக்கிடாதீங்க, கசப்பாயிடும். லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயிலே ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம செய்கிறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா ஒரு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக கருவேப்பிலையும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுலேயே ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழமாக நான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். 2 கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். தோல் நமக்கு தேவையில்லை. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச பூண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையாலே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும். பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே பொரிச்சு வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க. நல்லா கையாலே கசக்கி விடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம இதில் அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கை நிறைய தாராளமாக கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நல்ல சூப்பரான வெங்காயம் தக்காளி போர்த்தா ரெடி. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தியோடையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த போர்த்தா ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.